friends, top 300 previous year questions la நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து number system. First question, cube root of square root of 0.015625 அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. உள்ள இருக்க ஸ்கொயர் ரூட்டை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த நம்பர் என்னது 15625. டெசிமலா இருக்க நம்பரை வந்து டெசிமல் ரிமூவ் பண்ணி எழுத போறோம். அப்ப இங்க எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி வந்து டெசிமல் பிளேஸ் ஆயிருக்குன்னா 6 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பிளேஸ் ஆயிருக்கு. டிவைடட் பை 10 lakhs, அதாவது 6 zeros வந்து இருக்கும். இப்ப இங்க பாருங்க ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்ப்போம். ரைட் சைட்ல இருந்து ரெண்டு டிஜிட்ஸ் தள்ளி கமா போடுவோம். இப்ப நெக்ஸ்ட் 1 ones are 1, remaining 0. அப்ப நெக்ஸ்ட் டேர்ம் 56. இப்ப இந்த 1 into 2 is 2. இங்க வந்து என்ன டிஜிட் வரணும்னு பார்க்கணும். 23 into 3 னா 69 வந்துரும். 2 தான் இங்க வரும். 22 into 2 is 44, remaining 12. இப்ப நெக்ஸ்ட் டேர்ம் 25 அப்படியே கீழே இறக்கும். நெக்ஸ்ட் 2, இந்த புதுசா கண்டுபிடிச்ச டிஜிட்டோட 2 மல்டிப்ளை பண்றோம், தட் இஸ் 4. இப்ப இங்க என்ன டிஜிட் வரும்னு பார்க்கணும். இங்க 5ல முடிஞ்சிருக்கிறதுனால மோஸ்ட்லி இங்க 5 வரதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அப்ப 245 into 5 1225. இப்ப இங்க 5 வரும், is 1225. so square root of 15625 is 125 divided by, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் 3 zeros இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது 1000 வரும். இப்ப நெக்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷனுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கியூப் ரூட். இப்ப கியூப் ரூட் ஆஃப் 125 டிவைடட் பை 1000. இப்ப 5 கியூப் வந்து இஸ் ஈக்குவல் டு 125. 10 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000. இப்ப இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 5 டிவைடட் பை 10 இட் இஸ் ஈக்குவல் டு 0.5. தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி 0.5. Question number 2. If a is equal to 2 power 65 and b is equal to 2 power 64 plus 2 power 63 up to 2 power 0, which of the following is true? A is equal to 2 power 65, b is equal to 2 power 64 plus 2 power 63 plus up to 2 power 0. நம்ம என்னன்னா இந்த 2 power 65 என்ற வேல்யூ கால்குலேட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்க போறோம். என்னன்னா a வந்து என்னன்னா 2 power 5 ன்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் b வந்து என்னன்னா 65 னா 64 is 65 minus 1. அப்ப இங்க 5 minus 1 வந்து is 4. 2 power 4, 2 power 3, 2 power 2, 2 power 1 plus 2 power 0. 0 வரை இருக்கு. இப்படி எடுத்துக்கிறோம். இப்ப இதுக்கான ரிலேஷன் தான் வந்து இந்த AB கான ரிலேஷனாவும் இருக்கும். ஓகே, இப்ப இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 2 power 5 is equal to 32. Next 2 power 4 is 16 plus 2 power 3 is 8 plus 2 power 2 is 4. 2 power 1 is 2, 2 power 0 is 1. இதை ஆட் பண்ணோம்னா we get 31. So இதான் வந்து b ஓட வேல்யூ. இப்ப a ஓட வேல்யூ வந்து 32, b ஓட வேல்யூ வந்து 31. இப்ப a வந்து is equal to b plus 1. இப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க. b is larger than a by 1 வருமா? வராது. ஏன்னா a தான் வந்து லார்ஜரா இருக்கு. a is larger than b by 1. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் b. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க. a and b are equal கிடையாது, ரெண்டுமே வேற வேற. b is 2 power 64 more than a கிடையாது. ஏன்னா b வந்து b தான் வந்து சின்னது, a வந்து பெருசு. क्वेश्चन நம்பர் 3. ஆறால் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கையை காண்க. Find the number of 3-digit natural numbers which are divisible by 6. Smallest 3-digit number is 100. Greatest 3-digit number is 999. இது எத்தனை 3-digit numbers வந்து 6 ஆல divisible அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ first 3-digit number which is divisible by 6 என்னன்றதை கண்டுபிடிப்போம். இப்போ first வந்து smallest 3-digit number வந்து 100. அந்த 100-ஐ 6 ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா 1 6 are 6, remaining 4, 0, 6 6 are 36, remaining 4. 100 minus 4 is 96. இந்த நம்பர் வந்து is divisible by 6. இதுக்கு அடுத்த நம்பர் which is divisible by 6 என்னன்னு பார்த்தோம்னா 96 plus 6, that is equal to 102. இதான் வந்து first 3-digit number which is divisible by 6. இப்போ 102. இப்போ next number which is divisible by 6 is 102 plus 6, that is 108. So இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ last 3-digit number which is divisible by 6 என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
999. இதை வந்து 6ஆல டிவைட் பண்றோம். 1 6 are 6, remaining 3, 9. 6 6 are 36, remaining 3 and 9. 6 6 are 36, remaining 3. இப்போ இந்த 3 என்ன பண்றோம்னா 999ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன நம்பர் வருது 996. இதான் வந்து is the largest 3-digit number which is divisible by 6. இப்போ லாஸ்ட் 3-digit number which is divisible by 6 is 996. இப்போ இந்த சீக்வன்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே arithmetic progressionல இருக்கு. ஏன்னா இந்த காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னது 6. அடுத்தடுத்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 6. இப்போ இது ஏபி சீக்வன்ஸ்ல இருக்கு. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் an arithmetic progression ஃபார்முலா என்ன தெரியும் n is equal to L minus A divided by D plus 1. இப்போ இங்க Lன்றது லாஸ்ட் டேர்ம், Aன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், Dன்றது இந்த காமன் டிஃபரன்ஸ் 6. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 996 minus 102 divided by 6 plus 1. That is equal to 894 divided by 6 plus 1. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 6 are 6, remaining 2, 4 6 are 24, remaining 5, 9 6 are 54. But it is equal to 149 plus 1. That is equal to 150. So total number of 3-digit numbers which are divisible by 6 is 150 numbers. Option B 150. இப்போ இந்த சம்ம இவ்வளோ லென்த்தியாக பண்ண வேணாம், ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்சோன்னா ஃபர்ஸ்ட் 3-digit நம்பர் வந்து 100, லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் வந்து இஸ் 999. இப்போ டோட்டலாக நமக்கு இருக்க 3-digit நம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் 3-digit நம்பர்ஸ் வந்து இஸ் 999 மைனஸ் இப்போ இங்கே 1ல இருந்து 999 வரை இருக்கு. இதுல இருந்து 2-digit நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண போறோம். 2-digit நம்பர்ஸ் வந்து 99 வரை வரும். அப்போ அதை சப்ராக்ட் பண்றோம். 99 இஸ் ஈக்குவல் டு 900. இப்போ இந்த 900 வந்து 6ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணோம்னா 1 6 are 6, remaining 3, 0. 5 6 are 30 and 0. So 150 3-digit numbers are there which are divisible by 6. Option B. Option D 150 is the correct answer. Question number 4. Arrange in ascending order. 3 by 4, 1 by 2, 5 by 8. இந்த மூணு fractions வந்து ascending orderல எழுத சொல்றாங்க. ascending orderனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போ இதுக்கு வந்து டினாமினேட்டர்ஸ் பார்த்தோம்னா வேற வேறையா இருக்கு. காமன் டினாமினேட்டர்ஸா மாத்திக்குவோம். அதுக்கு என்ன பண்ணும், டினாமினேட்டர் வேல்யூஸ்க்கு LCM எடுக்கணும். 2 2s are 4, 2 1s are 2, 4 2s are 8. 2 1s are 2, 2 2s are 4. So LCM is equal to 8. இப்போ இந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸோட டினாமினேட்டரையும் 8ஆ மாத்த போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ல கீழ டினாமினேட்டர் வந்து 8 வரணும்னா into 2. அதே தான் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்க வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க வந்து 1. So 6 by 8, 4 by 8, 5 by 8. இப்போ வந்து டினாமினேட்டர்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப இதுல வந்து எந்த நியூமரேட்டர் வேல்யூ வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டோ அதான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். இதுல ஸ்மாலஸ்ட் நியூமரேட்டர் வந்து is 4. இப்போ இதான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து 5 by 8 and next வந்து 6 by 8. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஃப்ராக்ஷன்ஸை எழுதிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன ஃப்ராக்ஷன் இது 1 by 2. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஃப்ராக்ஷன் வந்து 5 by 8. அதுக்கு அடுத்த பெரிய ஃப்ராக்ஷன் வந்து is 3 by 4. இது எங்க இருக்கு, ஆப்ஷன் A 1 by 2, 5 by 8, 3 by 4. Question number 5. 3 space 2 5. Which of the following number is suitable in the space so that the number will be a perfect square? இப்போ perfect squareனா என்னன்னா, இப்போ 16 இந்த நம்பரை வந்து ஒரு நம்பரோட ஸ்கொயரா எழுத முடியும். 4 square is equal to 16. So 16 is a perfect square number. இப்போ 25 is equal to 5 square. So 25 is a perfect square. இப்போ 3 space 2 5. இந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல இந்த 4 டிஜிட்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல 1 0 4 6. இல்ல எந்த நம்பரை வந்து அந்த ஸ்பேஸ்ல போட்டோம்னா இந்த ஹோல் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம்ல, அதோட யூனிட்ஸ் டிஜிட்டும் கண்டிப்பா 5ஆ தான் இருக்கும். சோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 into 5 னா 25. இப்போ இங்க யூனிட்ஸ் டிஜிட் வந்து 5, இங்க இருக்க யூனிட்ஸ் டிஜிட்டும் வந்து 5. நெக்ஸ்ட் 15 into 15 is 225 வரும். நெக்ஸ்ட் 25 into 25 எப்படி ஈஸியா வந்து ஸ்கொயர் பண்ணலாம்னா 5ல முடிஞ்சிருக்கு இல்லையா ரெண்டு நம்பர்ஸோட யூனிட்ஸ் டிஜிட்டும். அப்ப வந்து 5 square is 25.
நெக்ஸ்ட் இங்க காமனா இருக்க நம்பர் வந்து 2. 2 into 2 plus 1 that is 3. 2 into 2 plus 1 என்னது is 3. அப்ப இத மல்டிப்ளை பண்ணோம்னா 6. அப்ப 625. நெக்ஸ்ட் நம்பர் 35 into 35. 5 into 5 is 25. இங்க என்ன இருக்கு 3. 3 க்கு அடுத்த நம்பர் வந்து 4. அப்ப 3 into 4 is 12. 1225. நெக்ஸ்ட் 45 into 45. 5 into 5 is 25. இங்க 4 அதுக்கு அடுத்த நம்பர் 5. 4 into 5 is 20. 2025. இப்ப நெக்ஸ்ட் நம்பர் 55 into 55. 5 into 5 is 25. இங்க இருக்க நம்பர் வந்து is 5. அதுக்கு அடுத்த நம்பர் 6. 5 into 6 is 30. So இந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன வேல்யூ வரும் 0. 0 போட்டோம்னா அந்த ஹோல் நம்பர் வந்து will become a perfect square. So option B 0 is the correct answer. Question number 6. அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540 எனில் அம்மதிப்புகளை காண்க. If the sum of 3 consecutive integers is 540, then the integers are. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க sum of 3 consecutive integers. அடுத்தடுத்த 3 நம்பர்ஸோட கூடுதல் வந்து என்னவா 540. அப்ப அந்த இன்டிஜர்ஸ் வந்து என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸை பாத்தீங்கன்னா இங்க அடுத்தடுத்த 3 நம்பர்ஸ் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல வருதுன்னு பாருங்க. 178, 179, நெக்ஸ்ட் 180 வரணும். இது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா 176, அடுத்து 77 வரணும். இது கிடையாது. நெக்ஸ்ட் 178, 180 வந்துச்சு. 179 வரணும் அடுத்து. அப்ப இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 179, 180, 181. இது வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். அடுத்தடுத்து இருக்க 3 இன்டிஜர்ஸ் இது. இப்போ இந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 540 வரும். ஸோ இப்போ இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இப்போ 2 ஆப்ஷன்ஸ்ல வந்து 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஷன் வர 2 ஆப்ஷன்ஸ்ல இருக்க 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. எதுக்கு வந்து டோட்டல் வந்து 540 வருதோ அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இல்ல நான் நார்மலாவே சால்வ் பண்றேன்னா அதுவும் ஈஸி தான். என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் n+1 அண்ட் அதுக்கு அடுத்தது n+2. இப்போ இதான் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். இது மூணையும் ஆட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு 540. இப்போ 3n plus 3 is equal to 540. 3n is equal to 540 minus 3. That is equal to 537. அப்ப 3n is equal to 537. n is equal to 537 divided by 3. 1 3s are 3. Again 1 3s are 3. Remaining 2. 7 3s are 21. Remaining 2. 9 3s are 27. அந்த ஃபர்ஸ்ட் இன்டிஜர் என்ன வந்துருச்சு 179. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்க இன்டிஜர் என்னது n+1 is equal to 180. அதுக்கு அடுத்து இருக்க இன்டிஜர் n+2 that is 181. So அதான் வந்து ஆப்ஷன் டி. Question number 7. The value of 16 cube plus 7 cube minus 23 cube. இது எப்படி எழுதிக்கலாம்னா 16 4 into 4 எழுதிக்கலாமா? கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். 4 into 4 the whole cube. So இது எப்படி எழுதிக்கலாம் 4 cube into 4 cube. Plus 4 cube is 64. 64 into 64. So another 64 square. நமக்கு ஷார்ட்கட் தெரியும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் இஸ் 36. செகண்ட் டிஜிட்டோட ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் இஸ் 16. நெக்ஸ்ட் 6 into 4 is 24. 24 into 2 is 48. ஆட் பண்ணோம்னா 6 9 0 ரிமைனிங் 1 4. 4096. இதான் வந்து 16 cube. நெக்ஸ்ட் plus 7 cube. 7 into 7 is 49. 49 into 7 is 343. Minus 23 cube. First 23 square. என்னன்னு கண்டுபிடிப்போம். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 04. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 09. 2 into 3 is 6. 6 into 2 is 12. 9 2 5. 529. இதோட another 23 இருக்குல்ல அதை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணோம்னா we get 12,167. Minus 12,167 which is equal to 4,096 plus 343. Another 4,439 minus 12,167 minus 7,728. இங்க இருக்கு ஆப்ஷன் A. Question number 8. 3 எண்களின் கூடுதல் 264. முதல் எண் இரண்டாவது எண் போல் இருமடங்கு. மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3/1 பங்கு எனில் இரண்டாவது எண் யாது?
The sum of three numbers is 264. இப்போ மூணு நம்பர்ஸை வந்து ஆட் பண்றப்ப we get 264 அப்படின்னு சொல்லிட்டாங்க. The first number be twice the second number. இப்போ செகண்ட் நம்பரை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? twice the second number. அப்ப 2a. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் be 1/3 of the first. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2a தெரியுது. தேர்ட் நம்பர் என்னன்னா 1/3 of first. அப்ப 2a divided by 3. இப்போ நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது find the second number. இந்த ஏன்ற வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 வரும். அப்போ இங்க என்ன வரும்? 6a plus 3a plus 2a divided by 3 is equal to 264. 11a divided by 3 is equal to 264. a is equal to 264. இங்க இருக்க fraction அங்க போகும்போது reciprocal. 3 divided by 11. 1 11s are 11. 2 11s are 22. Remaining 4. 4 11s are 44. இப்போ a is equal to 24 into 3. That is 72. இப்போ the second number வந்து is equal to 72. Option B. Question number 9. The angle in a semicircle is. இந்த கொஸ்டின்ல கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர சான்சஸ் இருக்கு. இப்போ ஹோல் சர்க்கிள்ல நம்ம இங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது வந்து இஸ் a semicircle. இந்த செமிசர்க்கிளோட சென்டர் ஆங்கிள் வந்து என்னது? is 180 degree. நமக்கு என்ன தெரியும்னா angle subtended at the center is equal to twice the angle subtended on the remaining part. இப்போ இங்க ரிமைனிங் பார்ட்ல இருக்க ஆங்கிள் என்னது? is ஆல்பான்னு வச்சுக்குவோம். இப்போ சென்டர்ல இருக்க ஆங்கிள் என்னது? is 180 டிகிரி. செமி சர்க்கிளை பொறுத்தவரை சென்டர் ஆங்கிள் வந்து is 180 டிகிரி. That is equal to 2 into angle subtended on the remaining part. அது என்னது? is alpha. இப்போ 2 alpha. அப்ப alpha is equal to 180 divided by 2. That is equal to 90 degree. So the angle in a semicircle is 90 degree. அரை வட்டத்தில் அமையும் கோணம் வந்து செங்கோணம், ரைட் ஆங்கிள். 90 degree என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள். So option D. இப்போ மேல இருக்க ஹாஃபும் it is a semicircle. அதுல வந்து சப்டெண்ட் ஆயிருக்க ஆங்கிள் வந்து என்னது? is 90 degree. Question number 10. Find the correct relationship between GCD and LCM. இப்போ பாருங்க ரெண்டு distinct numbers 2 and 4. இதுக்கான GCD என்னது? GCD or HCF வந்து is 2. LCM of 2 and 4 is equal to 4. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? GCD is less than LCM. அதே இது இப்போ ரெண்டு ஈக்குவல் நம்பர்ஸ் 5 and 5 எடுத்துக்கோம். இதுக்கான GCD என்ன வரும்னா it is equal to 5. LCM என்ன வரும்? LCM of 5, 5 is again 5. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா GCD is equal to LCM. So GCD is less than or equal to LCM. இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். Option 2 is correct. Option B. 2.